திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க இடைத்தரகரை நம்பி 2 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்கிறார் ஒரு பக்தர். தேவஸ்தான அதிகாரி என்று போலியான அடையாள அட்டையை தயாரித்து ஏமாற்றிய இடைத்தரகர் சிக்குவாரா? திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்கான டிக்கெட் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனாலும் பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் இடைத்தரகர்களின் கொட்டம் அடங்கவில்லை. திருப்பதியைச் சேர்ந்த கிருஷ்ண சைத்தன்யா என்பவர் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் இடைத்தரகராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சாமி தரிசன டிக்கெட், திருப்பதி மலையில் உள்ள தேவஸ்தானத்தின் அறைகள் ஆகியவை கிடைத்து வந்துள்ளன. கடந்த சில நாட்களாக திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக விடுதிகள், தரிசன டிக்கெட்டுகள் ஆகியவற்றை இடைத்தரகர்கள் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கம்மம் நகரைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் ஏழுமலையான் அபிஷேக தரிசன டிக்கெட் வேண்டும் என்று கிருஷ்ண சைத்தன்யாவிடம் கேட்டுள்ளனர். அவர்களிடம் தன்னை திருப்பதி தேவஸ்தான சூப்பரண்ட் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அதற்கான அடையாள அட்டையையும் காண்பித்திருக்கிறார். ஏழுமலையான் கோவிலில் நடைபெறும் அபிஷேக சேஷை டிக்கெட்டுகளை வாங்கித் தருகிறேன் என்று கூறி அவர்களிடம் 2 லட்சம் ரூபாயை முன்பணமாக வாங்கியிருக்கிறார். ஆனால் இடைத்தரகர் கிருஷ்ண சைத்தன்யாவால் அபிஷேக தரிசன டிக்கெட்டை வாங்க இயலவில்லை. இந்த நிலையில் அபிஷேக டிக்கெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பது போன்று போலியாக ஒரு குறுந்தகவல் தயார் செய்து அதை தேவஸ்தானம் அனுப்பியிருப்பது போல அனுப்பியிருக்கிறார் கிருஷ்ண சைத்தன்யா. அந்த குறுந்தகவலுடன் டிக்கெட் வழங்கும் கவுண்டருக்கு சென்ற பக்தர்கள் குறுந்தகவலை காண்பித்து டிக்கெட் கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். டிக்கெட் கவுண்டரில் இருந்த ஊழியர்கள் இதை பரிசோதித்த போது அது போலியானது என்பதை கண்டுபிடித்து அவர்களை வெளியே அனுப்பியுள்ளனர். இதனால் ஏமாற்றம் அடைந்த பக்தர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்ட கதையை தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினரிடம் கூறியுள்ளனர். இதுகுறித்து பக்தர்கள் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் திருமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கிருஷ்ண சைத்தன்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். இடைத்தரகர் கிருஷ்ண சைத்தன்யா இது போன்ற மோசடிகளில் ஈடுபட்டது குறித்து திருமலை காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்குகள் இருப்பதும் அவர் கைது செய்யப்பட்டு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க இடைத்தரகர்களை நம்பி பணத்தை பறிகொடுக்க வேண்டாம் என்று தேவஸ்தான அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.